Hi friends, welcome to ATM. நான் உங்கள் மா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரீசனிங் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 60 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கிளாஸஸையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? So இன்னைக்கான 5 கேள்விகள் 5 கேள்வியுமே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தொடரில் தனித்து தெரியும் எண்ணை காண்க. ஸோ அதாவது ஆட் மேன் அவுட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும், இதுல இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க 2 3 4 4 6 8 9 12 16. ஸோ எப்பயுமே என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்த நம்பர்ஸ் இடையில ரிலேஷன் பார்ப்போம். பாருங்க இது 1 அதிகம், இது 1 அதிகம், இது சேமா வருது. அப்ப இப்படி வரக்கூடாது இல்லையா? ஸோ அடுத்து இது 1 அதிகம்னு எடுத்துக்கிட்டா கூட ஒருவேளை இது 5 வரணும், அப்ப இந்த இடத்துல 6, அடுத்து இங்க வந்து கண்டிப்பா 7 தான் வந்திருக்கணும். அப்ப இதுவும் தவறு. அப்ப அடுத்த என்ன பண்ணுவான், 1 விட்டு 1 எடுப்போம் இல்லையா? ஸோ 1 விட்டு 1 எடுக்கும்போது இது 2, அடுத்து 2, அடுத்து பாத்தீங்கன்னா 3ன்னு போகுது. அப்ப அதுவும் கிடையாது. சோ இது எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1க்கு அப்புறம் 3வது எடுத்திருப்பாங்க, அதாவது 4வது எடுத்திருப்பாங்க. சோ இதுல இருந்து இது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு நிமிஷம் இருங்க, இதுல இருந்து இதான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது, சோ அதுக்கப்புறம் இதுல இருந்து அது போகும். அடுத்து இதை எடுத்தீங்க அப்படின்னா 3வது, அடுத்து 3வது, அடுத்து 3வது, அடுத்து இது எடுத்தீங்க அப்படின்னா 3வது 3வது. ஓகேவா? சோ இப்படி வரும். சோ எப்படி எடுத்திருப்பாங்கன்னா பாருங்க 2 × 2 4, 4 × 2 இந்த இடத்துல 8ன்னு வந்திருக்கணும். அடுத்து 8 2 16ன்னு போகும். ஓகேவா? அடுத்து இந்த வேல்யூஸ் எடுங்க, 3 × 2 6, 6 × 2 12, அதுக்கப்புறம் அதே மாதிரி போகும். அடுத்து இதை எடுத்தீங்கன்னா 8 × 4 × 2 8, 8 × 2 16. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல தவறா என்ன இருக்கு அப்படின்னா 9 அப்படிங்கிறது மட்டும் தவறா இருக்கு, 8ன்னு வந்திருக்கணும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ 1 விட்டு 1ஆ இருந்தாலும் சரி, இல்ல அடுத்தடுத்தா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி 2 விட்டுட்டு 3ஆவதா எடுத்தாலும் சரி, அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க தெளிவா கவனிக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ அடுத்தடுத்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த கொஸ்டின் மார்க் வரக்கூடிய இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க 1 3 3 6 7 9 கொஸ்டின் மார்க் 12 21. ஒருவேளை அடுத்தடுத்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருக்காங்க, 2 கூட்டியிருக்காங்க, இப்போ 0, அடுத்து +3, அடுத்து 1 +1, அடுத்து பார்த்தீங்கன்னா +2. ஸோ இது எந்த ரிலேஷனுமே வரல. அப்போ எப்படி எடுத்திருப்பாங்க, அடுத்தடுத்து 1 விட்டு எடுத்திருப்பாங்க. பாருங்க +2, அடுத்து பாத்தீங்கன்னா +4, அடுத்து என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன வந்திருக்கணும், ஸோ இப்போ இந்த இடம் இருக்கு. அடுத்து பாருங்க இது +3, அடுத்து +3, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா +3. ஸோ மேல எல்லாமே +3 +3 ஆட் ஆயிருக்கு. கீழே பாத்தீங்கன்னா 2 4, இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா 1 2 4 6 8 வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 2 4, 4 2 8, 8 2 16 இப்படியும் போகலாம். ஓகேங்களா? ஸோ 2 வாய்ப்புகள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 4 6 8 எடுத்துக்கிறேன். அப்ப 7 கூட 6 கூட்டும் போது இந்த இடம் 13ன்னு வந்திருக்கணும். 13 கூட 8 கூட்டும் போது இந்த இடம் 21ன்னு கரெக்டா வருது. ஒருவேளை 7 கூட 8 கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு 15ன்னு வரும். 15 கூட 16 கூட்டும் போது உங்களுக்கு 31ன்னு வரும். ஒருவேளை இந்த இடத்துல 31ன்னு இருந்ததுன்னா அதை 2 2ஆ பெருக்கி இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல 21 தான் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் 2 4 6 8ன்னு கூட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 13, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு இதுக்கு இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வேற விதமாகவும் உங்களுக்கு தோணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில கொஸ்டின் 2 3 ஃபார்மேட்ல மாத்தினால்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ என்ன ரிலேஷன், அந்த ரிலேஷன் அடுத்தடுத்து ஒர்க் அவுட் ஆகுதா, கரெக்டா ஆன்சர் வருதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏ என்ற புள்ளியில் இருந்து ராம் வடக்கு பக்கமாக 6 கிலோமீட்டர் நடந்து பின் இடது பக்கமாக திரும்பி 8 கிலோமீட்டர் நடந்து பின் மீண்டும் இடது பக்கமாக திரும்பி 12 கிலோமீட்டர் நடந்து பி என்ற புள்ளியை வந்து அடைந்தால் அவன் நிற்கும் திசை என்ன? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் அந்த டைரக்ஷன் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸுக்கு கிழக்கும் ஒய் ஆக்சிஸுக்கு வடக்கும் எழுதுங்க. கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு, வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு. எப்பயுமே ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏ அப்படிங்கிற புள்ளியில
என்ன பண்றாரு, ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப இதுதான் ஏ. ஓகேவா? சோ ராம் வடக்கு பக்கமாக, வடக்குன்னா மேல 6 கிலோமீட்டர் நடக்கிறாரு, இடதுபுறம் திரும்புறாரு. ஓகேங்களா? சோ வலதுபுறம் அதாவது வலதுபுறம் அப்படிங்கிறது கிளாக் வைஸ், இடதுபுறம் அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா? அப்ப இடதுபுறம்னா இந்த சைடு தான் திரும்புவாரு. திரும்பி 8 கிலோமீட்டர் போறாராம். ஓகேங்களா? போயிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, இடது பக்கமாவே திரும்புறாரு, மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ் 12 கிலோமீட்டர் நடக்கிறாரு. இது வரைக்கும் 6, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் போறாரு. போய் பி அப்படிங்கிற புள்ளிய வந்து அடைஞ்சிட்டார். இப்போ அவரு நிற்கக்கூடிய திசை என்னன்னு கேக்குறாங்க. இப்படி போய் இப்படிதான் வந்திருக்காரு. அப்ப அம்புக்குறி கீழ் நோக்கி தான் வரும். சோ கீழ் நோக்கி வரும்போது அது எந்த திசை, தெற்கு திசை. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒருவேளை ஆரம்ப புள்ளியிலிருந்து அது எந்த திசைன்னு கேட்டாங்க அப்படின்னா தென்மேற்குன்னு வரும். ஓகேவா? சோ கேள்வியை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும், பதில் சொல்லிக்கணும். சோ அவங்க பொதுவா அவர் நிற்கும் திசை என்னன்னு கேட்டதால தெற்குன்னு எழுதிட்டோம். இதுவே ஆரம்பத்துல இருந்து எந்த திசைன்னு கேட்டா ஆரம்பத்துல இருந்து அது தென்மேற்குல இருக்கு. ஒருவேளை ஆரம்ப புள்ளியில இருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் 8ன்னு தெரியும், இது ஆல்ரெடி 6னா இது ஒரு 6ன்னு தெரியும். ஸோ 8 6 வச்சு இது என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பித்தாகரஸ் அந்த தியரம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ கேள்விகள் எந்த மாதிரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் XY ஆகியோரின் வயது விகிதம் 3:1, அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 2:1, அவர்களின் தற்போதைய வயது வருடங்களில். சோ X:Y 2 தான் இருக்கு. சோ என்ன சொல்லியிருக்காங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி 3:1ன்னு இருந்ததா. சோ ஒரு விகிதத்தை கொடுத்துட்டு அந்த விகிதத்துல இருந்து அடுத்தடுத்து ப்ரொசீட் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த விகிதத்து கூட எக்ஸ பெருக்கி இதுதான் அந்த வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸோட வயது 3x ஒய்யோட வயது x எடுங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி எக்ஸ் இருக்கிறதால நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ 3a ஏன்னு எடுத்துக்கிறேன். சோ இப்ப என்ன பண்ணணும், தற்போது என்ன வயசா இருந்திருக்கும், 10 வயசுக்கு முன்னாடி இதுன்னா இப்ப என்ன வயசு, 2 பேருக்குமே 10 வயசு கூடி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் தற்போது. சோ தற்போது 2 பேருக்குமான விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 2:1. சோ 3a + 10 a + 10 = 2:1. ஸோ 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா விகித சமன் விதி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி 2ஐயும் பெருக்கி வர ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர ஆன்சருக்கு ஈக்குவல். அப்ப 3a + 10 அப்படியே பெருக்குங்க 2a + 20ன்னு வரும். ஏலாம் ஒரு சைடு, இந்த வேல்யூலாம் ஒரு சைடு. அப்ப ஏவோட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். கேள்வி தற்போது அவர்களோட வயது என்ன. ஸோ 10 3 × 10 30. ஸோ 10 30 அப்படிங்கிறது தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இது வந்து தற்போது கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா. ஸோ இப்போ தற்போது அப்படின்னா இந்த 2 இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3a + 10 a + 10. ஏவோட வேல்யூ என்ன, 10 10 + 10 20, 3a 30 30 + 10 40. ஓகேவா? அப்போ 40 20 அப்படிங்கிறது தான் அவர்களோட தற்போதைய வயது, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ 3a ஏல சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி உண்டான வயசு. ஸோ அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி, இப்போ இல்லைன்னா தற்போது கேட்குறாங்களா அப்படிங்கிறத தெளிவாக கவனிச்சுட்டு அதில் கொண்டு போய் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 235 = 38 மற்றும் 452 = 45 எனில் 345 அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதற்குண்டான அந்த ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ 2 3 5 இது எப்படி 38 மாறுச்சு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ 2² + 3² + 5², ஒவ்வொரு டிஜிட் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி கூட்டியிருக்காங்க. ஸோ பாருங்க 4 9 25 கூட்டினா 38. ஸோ வந்துருச்சா? அதே மாதிரி இதுவும் வருதான்னு பாருங்க. 4² + 5² + 2², நன்னாங்க 16 25 4, இதை கூட்டினீங்க அப்படின்னா 45. ஸோ அதையே நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். 3² + 4² + 5², 3 9 நன்னாங்க 16 5 25. ஸோ 25 + 25 50. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 50. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க, இதை வச்சு இன்னொன்று கேட்குறாங்க அப்படின்னா அதுக்குண்டான ரிலேஷன் அப்படிங்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சு. ஓகேங்களா? சோ இந்த 5 கேள்விகள் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.